Hello everyone, this is Balaji. மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிக்கவரி. நேற்று நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். ஏதாவது ஒரு பெரிய மூவ், எய்தர் ஒரு பெரிய ஒரு பவுன்ஸ் பேக், இல்லைனா வந்து ஒரு பெரிய டவுன் சைட் பிரேக் அவுட். பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, நிஃப்டி வந்து சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிடுச்சு, நிஃப்டி வந்து சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவ். பேங்க் நிஃப்டி வந்து சரியான மூவ். ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் நான் டெடிக்கேட்டடாக பேசுகிறேன். நிறைய இக்கட்டான சூழ்நிலை வந்து பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி வந்து நிஃப்டியை காப்பாற்றிருக்கு. ஒரு சப்போர்ட்டை இந்த ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் இருக்கும், இதை உடச்சா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் அப்படின்னு வந்து நிலைமையில் இருக்கும்போது ஏதாவது ஹெவி வெயிட்ஸோ ரிலையன்ஸோ ஹெச்டிஎஃப்சி ஐடி ஸ்டாக்ஸோ மேஜராக பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பெரிய மூவ் வந்து நிஃப்டியை வந்து மேல் நோக்கி கொண்டு போயிடுவாங்க. அது வந்து இன்றைக்கி கிளியராக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக் மூவ், சான்ஸே கிடையாது. 350-400 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பெரிய ஹியூஜ் மூவ். ஸோ பேங்க் நிஃப்டி 56,800 க்ளோசிங் வச்சுருக்காங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அந்த சப்போர்ட்லேருந்து அந்த 23,000 ரொம்ப க்ரூஷியல் சப்போர்ட்டு நேற்று வரைக்கும் ஒரு தள்ளாடிட்டு இருந்தது. அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் ரிக்கவரி வந்து இப்போ 23,600 க்ளோசிங் வச்சுருக்காங்க. சரி, அடுத்தது என்ன பாலாஜி, அவ்வளோதான், நான் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இந்த ரேலிக்கு என்ன சொல்கிறாங்க, ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ்வலாக அந்த ஈரான் வார் அது போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ ட்ரம்ப் வந்து அந்த இதுவெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, மிலிட்ரி ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு பீஸ் டீலுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம், கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். இது யூஸ்வலாக அதாவது க்ரூட் ஆயில் வந்து ஃபாலோ இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு கீ ஃபேக்டராக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங் ரிக்கவரின்றது வந்து பார்த்திங்கன்னா வாட் எவர் த நியூஸ், டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக வந்து நிஃப்டிக்கு வந்து விளங்கி இருக்குன்றது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இது ஓகே, இப்போ ரிக்கவரி ஆனது வந்து ஒரு டெம்பரவரியாக இல்லை வந்து தொடர்ந்து மேலே போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ கொஞ்சம் நம்ம வந்து மூச்சு விட்டுக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு இக்கட்டான நிலையில் இல்லை, பயப்பட வேண்டாம் அப்படின்ற நிலைமையில் இப்போ இருக்குது. ஒரு டே இந்த சிங்கிள் இன்ட்ராடே ரிக்கவரி வந்து கம்ப்ளீட் மார்க்கெட்டோட பிக்சரே மாற்றிடுச்சு பாருங்கள். அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பியூட்டி. நிறைய நாள் லாஸ்லேயே இருக்கும், சடனாக ஒரு பெரிய மூவ் வந்து எல்லா லாஸஸும் ரிக்கவரி ஆகி விட்டுரும். அதே நாள் சடனாக ஒரே நாளில் எல்லா ப்ராஃபிட்டையும் வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ மார்க்கெட் எப்போவுமே நம்மளுக்கு வந்து சர்ப்ரைஸை கொடுத்துட்டே இருக்கும். அதில் இன்றைக்கி ஒரு பெரிய சர்ப்ரைஸ். சரி பாலாஜி, அடுத்து என்ன மேலே போகுமானா, ஒரு டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டிக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டபுள் பாட்டம் பிரேக் கூட தான் மேலே போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 57,443 அப்படின்றது ப்ரீவியஸ் ஐ, இந்த இடம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்கமிங் டேஸில். இதை உடச்சதுன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஆல் டைம் ஹை தான். ஆனால் இதை உடைக்கணும்னா இப்போ நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் அப்சைட் தான் 23,800. ஆஹா, 23,800 திருப்பி வந்துடுச்சா பாலாஜி அப்படின்னா எஸ். ஸோ விடாது கருப்புன்ற மாதிரி டவுன் சைடில் வந்து 23,000 அப்பர் எண்டில் இந்த 23,800 பக்கத்தில் இதுக்கு முன்னாடி போச்சு. சும்மா 24,000 வரைக்கும் போயிட்டு அந்த டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே வந்துடுச்சு. இப்போயும் வந்து அந்த டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகிறது வந்து 23,800 to 23,900, 24,000 அந்த இடத்துல தான். ஸோ அந்த இடம் வந்து அப்கமிங் டேஸில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் இந்த இடம். ஸோ மண்டே மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் லிமிட்டட் அப்சைட் தான். இந்த இடத்தையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஸ்டடி மூவ் வந்து நிஃப்டி அப் ட்ரெண்டுக்கு திரும்புதுன்னு புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு வந்து ஒரு செல்லிங் ஃபேஸ்லேருந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வெளியே வந்துடுச்சு. ஃபர்தராக 57,443 பேங்க் நிஃப்டி உடைக்கும் போதும், இதே நிஃப்டி வந்து 23,800 24,000 மேலே போகும்போதும், அடுத்த இன்றைக்கி நடந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் செஷன் மண்டே டியூஸ்டே நடந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்புதுன்றது வந்து புரிஞ்சுக்கலாம். அப் ட்ரெண்ட்னா இந்த மைனர் டைமில் டவுன் ஆகிட்டுருக்குல்ல இந்த இடம். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து முடிவுக்கு வரும். பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்மால் டவுன் வந்து அந்த ரெக்கவரி இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட்டு ஒரு நல்ல மூவ் டவுன் ஆகிட்டு ஒரு ரெக்கவரி வந்து பாருங்கள். அந்த ரெக்கவரி ஏரியாவை அந்த ஹையை உடச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே பேரலாக நடந்ததுன்னா அது வந்து கிளியராக புரிஞ்சு, இல்லைன்னா வந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் போய்ட்டு திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அது கவனமாக வந்து பார்க்கணும் நம்ம. ஓகே, இது வந்து நிஃப்டியோட லெவல். நான் பேங்க் நிஃப்டியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஸோ பேங்க் நிஃப்டியை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு மாதிரி ஒரு சின்ன தகவல். அதாவது
நாளைக்கு வந்து ஜூன் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 13th June எவ்ரி சாட்டர்டே சண்டே 8 PM நடக்கும். சண்டே செஷன் வந்து 7 PM நடக்கும். ஸோ மார்க்கெட்டில் டெக்னிக்கல் எந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்றது நம்ம வீடியோவை டெய்லி பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன சென்சிட்டிவ் ஃபேக்டர்ஸும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக் எடுத்து ட்ரெண்ட் லைன் போட்டு ஒரு பிரேக் அவுட்டை ஃபைன் பண்ணி அந்த ஸ்டாக்கோட ரிவர்சல் பார்க்குறதுன்றது வந்து வீடியோ பார்க்கும்போது நான் போடும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் தனியாக பண்ணும்போது உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரும். அதெல்லாமே வந்து உங்களுக்கு லைவாக கிளாஸஸில் வந்து உங்களை கைட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி செஷன்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஸ்லாட் நடக்கும். ஸ்லாட்ன்றது வந்து உங்களுக்கு 1 month கோர்ஸ், ஸ்லாட்ன்றது 2 month. அது ஸ்விங் ட்ரேடிங் மாஸ்டர் கோர்ஸ் மாதிரி. ஸோ டீட்டெயில்டாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க 2 ஸ்லாட்டும் சேர்த்து வந்து படிக்கலாம். ஓகே, ஷார்ட் டெஸ்ட் லிஸ்ட் வந்து இன்றைக்கி நைட் இல்லை நாளைக்கு மார்னிங் டெலிகிராமில் போட்டுருவோம். செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுத்துருவோம். கொஞ்சம் குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட், சரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேங்கிங்கை பற்றி சொல்லிடுறேன். ஐசிஐசிஐ பேங்க் ஆல்ரெடி வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கும் அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்டெடி ரிக்கவரி. ஸோ அதனால தான் பேங்க் நிஃப்டியும் கண்டினியூவாக ரேலி ஆகிட்டுருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் 1358 அப்படின்றது க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக அப்கமிங் டேஸில் ஆக்ட் ஆகும். இதை இந்த இடத்துக்கு போகும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு எப்படி ரெசிஸ்டன்ஸோ ஐசிஐசிஐக்கு இந்த இடம். ஐசிஐசிஐ யாராவது ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்த மானிட்டர் பண்ணிக்கிங்க. இந்த இடத்த உடைச்சா தான் ட்ரெண்ட் ஆகும். ஆக்சிஸ் பேங்க்கும் நல்ல மொமெண்டம். இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது. ரேலி ஆகிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வெயிட்டிங் உடைச்சதுன்னா ஒரு பெரிய மூவ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதில் ரெக்கவரியே ஆகாது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அதுவும் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரெக்கவரி ஆகி அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த 778 எல்லாம் கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஹெச்டிஎஃப்சியும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து மேலே போக ஆரம்பிக்கும். இந்த டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை உடைக்குதான்றதை பாருங்கள். ஸோ கோட்டாக் வந்து அந்த ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா அந்த 406 வந்து கிராஸ் பண்ணணும். கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆகும். ஓகே, மற்றபடி நான் மிட் கேப், ஸ்மால் கேப், மற்ற ஸ்டாக்ஸு எதெல்லாம் கொஞ்சம் ரெக்கவரியாக இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சண்டே வீடியோவில் இல்லை நாளைக்கு முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் போடுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்டில் நான் வந்து பதில் சொல்கிறேன். ஓகே, ரைட். ஸோ உங்களோட கொரிஸ் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரைட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட்டோட ரிக்கவரி வந்து தற்காலிகமானது ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு திரும்பிடுமா, இல்லை தொடர்ந்து இது அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்குமான்றது உங்களோட வியூ சொல்லுங்கள். ஓகே, பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.